சேனல். நாம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா மை மாம்ஸ் டெய்லி ரொட்டீன். இப்போ நம்ம அம்மாவுடைய டெய்லி ரொட்டீன் எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். அத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதான அமைப்பு. இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பாருங்க, என் அம்மா அதிகாலையில் எழுந்திருப்பாங்க. என் அம்மா என்னது அதிகாலையில எழுந்திருப்பாங்க. இது எப்படி சொல்றது பாருங்க. ஏன் அம்மா அப்படின்னா இப்போ டெய்லி ரொட்டீன் அப்படின்னாலே அத நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். ஓகே, இது டெய்லி நடக்கக்கூடிய விஷயம். அதனால இத சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். சரி, அது எப்படி? ஏன் அம்மா அப்படின்னா மை மாம். அடுத்து இதுதான் சப்ஜெக்ட். என் அம்மா மை மாம், இதுதான் என்னது சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப் வரும். சரியா? அதிகாலையில் எழுந்திருப்பாங்க. எழுந்திருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? wake up. ஆனா இங்க என்ன வரணும்? எஸ் வரும். wakes up. சிம்பிள் பிரசன்ஸ் படி சப்ஜெக்ட் he she சிங்குலர் நவுன் வரும்போது வரக்கூடிய வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். அதுல எஸ் வருமா இஎஸ் வருமானா அது எப்படி தெரியும்னா இந்த வெர்ப் இருக்குல்ல, அந்த வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து, லாஸ்ட் அந்த ஸ்பெல்லிங்க பொறுத்து தான் அதுல எது வரும்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். சரியா? அப்ப இங்க பாருங்க, சிங்குலர் நவுன் மாம்ங்கிறது சிங்குலர் நவுன், ஒரு ஆளு நம்ம மென்ஷன் பண்றோம். அப்போ சிங்குலர் நவுன் வரும்போது வரக்கூடிய வெர்பு கூட நம்ம சேர்க்கணும். ஆனா இங்க லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு, சோ ஈல முடிஞ்ச எஸ் மட்டும் சேர்த்தா போதும். சரியா? wakes up. அடுத்து அதிகாலையில், early in the morning. early in the morning. ஓகே, மார்னிங்க்கு முன்னாடி இந்த யூஸ் பண்ணணும். இன் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இந்த இன் யூஸ் பண்ணணும். சரியா? இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங், இந்த மாதிரி. நைட்டுக்கு அட் போடணும். சரியா? அப்போ என் அம்மா அதிகாலையில் எழுந்திருப்பாங்க அப்படின்னா my mom wakes up early in the morning. My mom wakes up early in the morning. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எழுந்ததுக்கு அப்புறம் பல் துலக்கி முகம் கழுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பிரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. அப்படி இது எப்படி சொல்றது பாருங்க. எழுந்த பிறகு, இப்போ ஆஃப்டர். ஆஃப்டருக்கு அடுத்து வர வெர்ப் எப்பவுமே என்னது? ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். அப்போ எழுக்கிறதுக்கு wake up, அப்போ waking up. waking up. சரியா? after waking up அப்படின்னா எழுந்ததுக்கு அப்புறமா. சரியா? அடுத்து பல் துலக்கி முகம் கழுவாங்க. யாரு? என்னுடைய அம்மா. அப்போ அம்மாவை திரும்ப நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஷீன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஆணை நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா அங்க என்னது? ஹீ சொல்லுவோம். இங்க சப்ஜெக்டா அவங்கள திரும்ப சொல்லும் போது ஷீ. சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து வெர்ப். வெர்ப் எது? பல் துலக்கிறது. இன்னொன்னு என்னது? முகம் கழுவுறது. முதல்ல பல் துலக்கிறது, அத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ பல் துலக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிரஷ் பண்றது தானே. அப்போ பிரஷ். ஆனா கூட என்ன வரணும்? இல்ல எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ஆட் பண்ணும். இல்ல லாஸ்ட் எஸ் கைச்சில முடிஞ்சிருக்கு, சோ இஎஸ் ஆட் பண்ணணும். brushes her teeth. ஓகே, அவங்களுடைய பல்ல தானே பிரஷ் பண்றது. அப்போ she brushes her teeth. ஓகே, and இன்னொரு செயல் நடக்கு. என்னது? முகம் கழுவுறது. அப்போ முகம் கழுவுறதுக்கு washes. இதுல லாஸ்ட் இஎஸ் தான் வரும். washes. அடுத்து her face. ஓகே, அப்ப எழுந்ததுக்கு அப்புறம் பல் துலக்கி முகம் கழுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்றது? after waking up she brushes her teeth and washes her face. ஓகே, after waking up she brushes her teeth and washes her face. ஓகே, அடுத்து பிறகு என்ன பண்ணுவாங்க? ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பாங்க. பிறகு என்ன பண்ணுவாங்க? ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பாங்க. இது எப்படி சொல்றது? பிறகு தென் போட்டுக்கலாம் இதுல. சரியா? அதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். தென் என்ன பண்ணுவாங்க? ஒரு டம்ளர் தண்ணி
குடிப்பாங்க யாரு அவங்க she அடுத்து என்ன சப்ஜெக்ட்க்கு அடுத்து verb ஒரு டம்ளர் தண்ணீர் குடிப்பாங்க குடிக்கக்கூடிய செயல் குடிக்கிறதுக்கு drink கூட இது வரணும் இங்க கேல முடிஞ்சிருக்கு சோ எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும் she drinks அவங்க வந்து குடிப்பாங்க என்ன ஒரு டம்ளர் தண்ணீர் அப்போ a glass of water ஓகே அப்போ பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம் then she drinks a glass of water then she drinks a glass of water ஓகே அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க வீட்டை சுத்தம் செய்வாங்க அதன் பிறகு என்னது வீட்டை வந்து க்ளீன் பண்ணுவாங்க இது எப்படி சொல்றது பாருங்க அதன் பிறகு after that அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க she வீட்டை சுத்தம் செய்வாங்க அப்போ she என்னது சுத்தம் செய்யறதுக்கு verb clean பண்றது கூட yes மட்டும் ஆட் பண்ணா போதும் இல்ல ஓகே she cleans எது வீட்டை house for the house ஓகே அப்போ அதுக்கு அப்புறம் வீட்டை வந்து சுத்தம் செய்வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம் after that she cleans the house okay after that she cleans the house ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க சமையலறைக்கு சென்று காலை உணவு மற்றும் மதிய உணவு சமைப்பாங்க அதுக்கப்புறம் என்னது சமையலறைக்கு சென்று காலை உணவு மற்றும் மதிய உணவு சமைப்பாங்க இது எப்படி சொல்றது பாருங்க சமையலறைக்கு சென்று இது ஒரு செட் சரியா இது எப்படி சொல்றது சமையலறைக்கு அவங்க போவாங்க அப்போ யாரு சப்ஜெக்ட் she அடுத்து என்ன வரணும் verb சமையலறைக்கு சென்று இத ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் சென்று verb எது செல்லக்கூடியது போகக்கூடியது அப்போ go ஆனா கூட என்ன வரணும் இங்க லாஸ்ட் ஓயில முடிஞ்சிருக்கு சோ yes goes ஓகே she goes அடுத்து எங்க சமையலறைக்கு அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது அப்போ to போடணும் சமையலறைக்கு to the kitchen ஓகே அப்போ சமையலறைக்கு சென்று அப்படின்னா she goes to the kitchen அடுத்து இன்னொன்னு என்ன காலை உணவு மற்றும் மதிய உணவு சமைப்பாங்க and இன்னொரு விஷயமும் நடக்கு அப்போ அடுத்து என்ன verb சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது cook அந்த verb அடுத்து எழுதிடணும் cook கூட yes மட்டும் போட்டா போதும் cooks அடுத்து என்ன காலை உணவு breakfast and lunch மதிய உணவு சரியா lunch அப்போ இது எப்படி சொல்றது சமையலறைக்கு சென்று காலை உணவு மற்றும் மதிய உணவு சமைப்பாங்க அப்படின்னா எப்படி சொன்னோம் she goes to the kitchen and cooks breakfast and lunch okay she goes to the kitchen and cooks breakfast and lunch okay அடுத்து எங்களுக்கு காலை உணவை பரிமாறுவாங்க எங்களுக்கு வந்து என்னது காலை உணவை பிரேக்ஃபாஸ்ட் என்னது சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம் ஓகே இது எப்படி சொல்றது பாருங்க எங்களுக்கு காலை உணவை பரிமாறுவாங்கன்னா யாரு பண்றது அவங்க அம்மா அதுக்கு she போடணும் சப்ஜெக்ட் she அடுத்து verb எது எங்களுக்கு காலை உணவை பரிமாறுவாங்க பரிமாறுறது சர்வ் பண்றது அப்போ கூட என்ன வரணும் எஸ் வரும் லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு சோ எஸ் ஓகே அடுத்து என்னது காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கு பரிமாறுவாங்க எங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சாப்பாடு பரிமாறோம்னா அது யாருக்குன்னு சொல்லும் போது டு போட்டு அவங்கள மென்ஷன் பண்ணணும் எங்களுக்கு us ஓகே அப்போ எங்களுக்கு வந்து காலை உணவை பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி சொல்றது she serves breakfast to us okay she serves breakfast to us அதுக்கப்புறம் பாருங்க பிறகு என்ன பண்ணுவாங்க பாத்திரங்களை கழுவி வீட்டின் மற்ற வேலைகளையும் செய்வாங்க வீட்டுல உள்ள மற்ற வேலைகள் சொல்லும் போது இதெல்லாம் இப்போ வீட்டை வந்து பெருக்கி தூக்குறது அதுக்கப்புறம் கிளீன் பண்றது துணி நினைக்கிறது துணி நினைச்சதை காய போடுறது இது எல்லாமே அந்த வீட்டு வேலைகள்ல அடங்கும் தானே அப்ப இதெல்லாமே அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ பிறகு தென்னு போடலாம் தென் அடுத்து அவங்க வந்து பாத்திரங்களை கழுவுறது இதை ஃபர்ஸ்ட் எடுப்போம்
she. அடுத்து என்ன வரணும் verb பாத்திரங்களை கழுவுறது wash. கூட es வரும். லாஸ்ட் s கழிச்சுல முடிஞ்சிருக்கு so es வரும். ஓகே washes the dishes. ஓகே பாத்திரங்களை கழுவுறது washes the dishes. அடுத்து இன்னொரு வேலை என்னது and போட்டுட்டு வீட்டில் மற்ற வேலைகளையும் செய்வார். அப்போ செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு verb do செய்யறதுக்கு do. ஆனா லாஸ்ட் ஓயில முடிஞ்சினா கூட es வரும். ஓகே s கழிச்சுல முடிஞ்சாலும் es வரும். லாஸ்ட் ஓல முடிஞ்சாலும் es வரும். அப்போ does. அதுக்கு அடுத்து என்ன வரணும் வீட்டில் மற்ற வேலைகள் the other. அடுத்து வீட்டு வேலைகள்னா household chores. ஓகே household chores. ஓகே வீட்டு வேலைகள் என்னது household chores. அப்போ பிறகு பாத்திரங்களை கழுவி வீட்டின் மற்ற வேலைகளையும் செய்வார் அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்றது then she washes the dishes and does the other household chores. okay then she washes the dishes and does the other household chores. okay அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க மதியம் சிறிது நேரம் ஓய்வு எடுப்பாங்க. மதியம் என்னது சிறிது நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்றது மதியம் in the afternoon. okay in the afternoon மதியம். அடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சிறிது நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க கொஞ்ச நேரம் சரியா. அப்ப என்ன she. அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் அடுத்து verb ரெஸ்ட் எடுக்கிறது take போடணும் take a rest தானே. அப்ப கூட s வரும் லாஸ்ட் ல முடிஞ்சிருக்கு சோ s மட்டும் சேர்த்தா போதும். takes a சிறிது நேரம் short rest இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே அப்போ மதியம் வந்து சிறிது நேரம் ஓய்வெடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம் in the afternoon she takes a short rest. okay in the afternoon she takes a short rest. okay அடுத்து மாலையில் சாயங்காலம் என்ன பண்ணுவாங்க டீ போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. மாலையில என்ன பண்ணுவாங்க டீ போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே இது ஒரு செட் இது ஒரு செட். இப்போ மாலையில் இந்த ஈவினிங். ஓகே இந்த ஈவினிங். அடுத்து அவங்க வந்து டீ போட்டு அப்போ she டீ போடுறதுக்கு verb என்னது make கூட yes verb தானே makes. அடுத்து டீ காஃபினா காஃபி. ஓகே அடுத்து இன்னொரு சேல் என்னது and எங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கிறதுக்கு give கூட என்னது yes வரும் gives. அடுத்து எது கொடுப்பாங்க காஃபி இல்ல டீயோ அப்ப அதுக்கு இட்டு போடலாம். ஓகே gives it. அடுத்து எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொடுக்கிறோம் யாருக்கு கொடுக்கிறோமோ அது to போட்டு us. அப்போ மாலையில வந்து என்னது சாயங்காலம் டீ போட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம் in the evening she makes tea and gives it to us. okay in the evening she makes tea and gives it to us. okay next இரவு உணவை சமைத்து அனைவருக்கும் பரிமாறுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க நைட் டின்னர் வந்து சமைச்சு அனைவருக்குமே பரிமாறுவாங்க சர்வ் பண்ணுவாங்க. ஓகே இது எப்படி சொல்றது பாருங்க இரவு உணவை சமைத்து இது ஒரு செட். ஓகே இத ஃபர்ஸ்ட் எடுப்போமா. ஓ she அவங்க தானே சமைப்பாங்க she. அடுத்து என்னது verb இரவு உணவை சமைக்கிறது cook கூட என்ன வரும் yes she cooks. அடுத்து இரவு உணவு டின்னர். ஓகே அடுத்து இன்னொரு செயல் என்னது and அனைவருக்கும் பரிமாறுவாங்க. அப்ப பரிமாறுறதுக்கு சர்வ் பண்ணுவாங்க கூட yes வரும் serves. ஓகே அடுத்து என்ன எது அந்த இரவு உணவை அதுக்கு ஈற்று போடலாம். ஓகே அதுக்கப்புறம் யாருக்கு அனைவருக்கும் to
everyone. அந்த டு எதுக்கு போடுறோம்? சர்வ் பண்றோம், யாருக்கு பண்றோமோ அவங்கள மென்ஷன் பண்ணும்போது டு போடணும். அப்போ அனைவருக்கும் everyone. சரி, அதுக்கு முன்னாடி டு வரும். அப்போ இரவு உணவை சமைத்து அனைவருக்கும் பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? She cooks dinner and இன்னொரு சைடு என்ன நடக்கு? Serve it to everyone. Okay, she cooks dinner and serves it to everyone. Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்தினருடன் கொஞ்ச நேரம் செலவிடுவாங்க, கொஞ்சம் நேரம் என்னது ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்றது? பாருங்க, எல்லா வேலைகளையும் முடித்ததுக்கு அப்புறமா, இத ஃபர்ஸ்ட் எழுதினாலும் சரி இல்ல இத ஃபர்ஸ்ட் எழுதினாலும் சரி, நான் இதையும் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். சரியா? எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு, அந்த பிறகு ஆஃப்டருக்கு அடுத்து verb வரது ing ஃபார்ம்ல இருக்கும். முடிக்கிறதுக்கு finish கூட ing சேர்த்து எழுதுவோம். finishing. ஓகே, அடுத்து என்ன? எல்லா வேலைகளையும், அவங்களுடைய எல்லா வேலைகளையும், all her work. ஓகே, அப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம், அப்ப after finishing all her work. ஓகே, அடுத்து இன்னொரு சைடு என்ன? அவங்க குடும்பத்தினருடன் கொஞ்ச நேரம் செலவிடுவாங்க, கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ she. அடுத்து verb எது? செலவிடுறது. செலவிடுறதுக்கு ஸ்பெண்ட் பண்றது கூட எஸ் வரும், ஸ்பெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன வரணும்? கொஞ்சம் நேரம் செலவிடுவாங்க. அப்ப some time. இது ரெண்டு வார்த்தையா வரும். சரியா? some time. அதுக்கு அடுத்து என்னது? குடும்பத்தினருடன், உடன், அதுக்கு with போடணும். அதுக்கு அடுத்து யாருக்கு? குடும்பத்தினருடன், அவங்களுடைய, with her family. ஓகே, அப்போ எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்தினருடன் கொஞ்ச நேரம் என்னது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? After finishing all her work, she spent some time with her family. Okay, after finishing all her work, she spent some time with her family. Okay, அடுத்து பிறகு இரவு தூங்க போவாங்க. பிறகு என்ன செய்வாங்க? இரவு தூங்க போவாங்க. இது எப்படி சொல்றது? பிறகு then இரவு தூங்க போவாங்க. யாரு? she, அவங்க. அடுத்து என்னது? போறதுக்கு இங்கிலீஷ்ல go கூட es வரும் தானே? she goes. அடுத்து தூங்குறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். அப்போ goes to sleep, இல்லைன்னா பெட்னு கூட போட்டுக்கலாம். அடுத்து இரவு at night. ஓகே, அப்போ பிறகு இரவு தூங்க போவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? then she goes to sleep at night. then she goes to sleep at night. Okay, okay friends, இவ்வளவுதான் my mom-ஓட daily routine. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, thank you.